guys, welcome back our channel Rider Mission. நான் தான் உங்க கணேஷ் பேசுறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நிறைய அப்டேட் போடுங்க பிரதர், வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட சந்திக்கிறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கமர்ஷியல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ங்க, சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் லோடில் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட லோடிங் கெப்பாசிட்டின்னு பொறுத்தவரை அரௌண்ட் நம்மளுக்கு 500 kg ப்ளஸ், சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு இதில் வந்து லோடு வந்து கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் லோடிங்குமே பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம பழைய இன்ஜின் வச்சு ஓட்ட சொல்ல என்ன ஆகும்னா அதிகமான டீசல் பெட்ரோல் அதெல்லாம் கன்சியூம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்ல நீங்கள் யூஸ்வலாக சார்ஜ் போட்டுட்டு நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நிறைய பேர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போடுங்க அப்படின்னு சொன்னதால நம்ம நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இதுக்கப்புறம் பிளானும் பண்ணியிருக்கோம், நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த வெஹிக்கிள் பற்றி ஃபுல் டீட்டெயில், இந்த வெஹிக்கிளோட மோட்டர் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, பேட்டரிக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணணும், எவ்வளோ ரேஞ்ச் போகும், இது என்ன ப்ரைஸு, எல்லாமே இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறாங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். நம்ம வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கைஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வண்டி புதுசா அப்காட்ல நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். இந்த வண்டியோடைய பேரு டைகர். இந்த வண்டி பின்னாடி உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸோட, லோடிங் ஸ்பேஸோட நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ பின்னாடி இருக்க லோடிங் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 அடி நீளமோ 4 அடி அகலமோ இருக்கும். வித் உங்களுக்கு சைடில் பாருங்க நல்ல கிரில்லோட இருக்கும். நீங்கள் லக்கேஜ் நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்து கட்டிட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு இதில் இடம் இருக்கு. ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த வண்டி நல்லாவே சூட் ஆகும். ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சாப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சிமெண்ட் பிஸ்னஸ், கன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களுக்கு கம்பி, செங்கல், மண் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க எல்லாருக்குமே இந்த வண்டி நல்லா சேஃபாக இருக்கும். இப்போ மண்ணை நீங்கள் வந்து வேற ஒரு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகிறத விட இல்லை பாருங்கள், நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சைடில் உங்களுக்கு நல்ல ஒரு கார்டு மாதிரி நம்ம இதில் கொடுத்துருக்கறனால நீங்கள் இதில் செங்கல், மண், கம்பிங்க அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அதாவது நீங்கள் ஃப்ரூட்ஸ் இல்லை வெஜிடபிள்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கூட இந்த வண்டி சூட் ஆகும். இப்போ சிட்டி அவுட்டரில் நிறைய பேர் இந்த மாதிரி வண்டியில் தான் வந்து வெஜிடபிள்ஸே சேல் பண்ணுவாங்க. பின்னாடி வந்து ஃபுல்லாக மூட்டை வச்சுருவாங்க. ஒரு ஆள் இங்கே உட்காந்துப்பாங்க, அப்படியே இங்கே வந்து ஒரு ஆள் இங்கே உட்காந்துப்பாங்க, பின்னாடியே அங்கே கலாப்பெட்டி வச்சுக்கிட்டு அப்படியே சேல் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த வெஹிக்கிள் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு செட் ஆகும். ஓகே, இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கிரில்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? இந்த கிரில்ஸில் வந்து பெர்மனன்ட் கிரில்ஸ் கிடையாது, எல்லாமே இன்ஸ்டன்ட்லி ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஈஸிலி ஸ்க்ரூவபிள் தான். நீங்கள் ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன மாதிரி லோடு எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இது வச்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை இது கழட்டிட்டு உங்களோட வந்து இதுக்கு மேலே எக்ஸ்டெண்டாக வரும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாக்கா இதை நீங்கள் கழட்டிட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு மீடியம் சைஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காகவே இந்த வெஹிக்கிள்ஸை நம்ம நல்லா ஸ்ட்ராங்காகவே சஜஸ்ட் பண்ணுறோம். இந்த வெஹிக்கிளோடைய ரேஞ்சஸை நம்ம பார்க்கலாம். இந்த வெஹிக்கிள் 2 விதமான வேரியேஷன்ஸில் வருது. ஃபர்ஸ்ட் வேரியேஷன்ஸ் 100 km வேரியேஷன்ஸ், செகண்ட் வேரியேஷனு 200 km வேரியேஷன்ஸில் வரும். நீங்கள் 100 km வேரியேஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் பேட்டரியோட வரும். இதே 200 km வேரியேஷன்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு டியூவல் பேட்டரி போட்டு நாங்கள் உங்களுக்கு தருவோம். வெஹிக்கிளில் பண்ணுற செலவு உங்களுக்கு பெருசாக ப்ராஃபிட்டே வராது. ஆனால் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் உங்களுக்கு செலவு கம்மி, ப்ராஃபிட் உங்களுக்கு நிறையவே வரும். இதனால தான் நான் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளை வாங்கணும்னு சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த வெஹிக்கிள் ரொம்ப புது மாடலான வெஹிக்கிள். ஸோ உங்களுக்கு இது நம்ம நிறைய சர்வீஸ் ஃபேக்டரியோட நம்ம உங்களுக்கு தருவோம். நீங்கள் ஷோரூம் வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஒரு பக்கா டீட்டெயிலோட ஒரு நல்ல ஆஃபரோட இந்த வெஹிக்கிள் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ இந்த வண்டியோடைய ஃப்ரண்ட் சைடு நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல பாருங்களேன், நல்ல ஒரு நேரோவாக ஒரு நல்ல ஸ்டைலிஷாக உங்களுக்கு ஒரு பெரிய விண்ட்ஷீல்டோட நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்களேன், உங்களுக்கு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஹெட்லைட் இருக்கு. உங்களுக்கு இது நல்ல நைட்டில் ஒரு நல்ல விசிபிலிட்டி ரேஞ்ச் உங்களுக்கு கொடுக்கும். இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு இதில் வந்துடும். அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர்ஸ், இந்த வண்டியில் நம்ம போட்டிருக்க டயர்ஸ் வந்து டியூப்லெஸ் டயர்ஸ் போட்டிருக்கோம். அண்ட் இல்லை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பிரேக்கிங் சிஸ்டம் வந்து ட்ரம் பிரேக் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த வண்டியோடைய இன்டீரியர் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இன்டீரியரில் ஓனர் இல்லைன்னா அவங்க கூட வேலை செய்கிறவங்க தான் ட்ரை பண்ணிட்டு போவாங்க. இந்த வண்டியில் உங்களுக்கு நல்ல ஒரு லெக் ஸ்பேஸ் இருக்கு. இப்போ நான் உட்காந்துருக்கிறேன், எனக்கு மேலே பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஹெட் ஸ்பேஸ் இருக்கு. உங்களுக்கு ஹெட் ஸ்பேஸ் தாண்டி காலுக்கும் வந்து நல்ல ஒரு பெரிய லெக் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ லெக் ஸ்பேஸ் தாண்டிங்க பாருங்களேன், இதுவும் நல்ல ஒரு வைடான ஹேண்டில் பார், நல்லா கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் உங்களுக்கு டேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைடான ஹேண்டில் பார் கொடுத்துருக்கோம். அதுதான் தட் இந்த வண்டியில் கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் நம்ம மியூசிக் சிஸ்டத்தோட நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மியூசிக் சிஸ்டத்தில் நீங்கள் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணியும் நீங்கள் பாட்டு கேட்கலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்கலாம், எஃப்எம் இருக்குது, உங்களுக்கு ப்ளூடூத்லேயும் கனெக்ட் பண்ணி நீங்கள் பாட்டு கேட்கலாம். ஸோ ஸ்பீக்கர்ஸ் எங்கே வரும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பாருங்களேன், இங்கே 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி போகிறவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும், அவங்க கொஞ்சம் நல்ல பாட்டு எல்லாம் கேட்டு போனாங்க தானே அவங்களுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றதுக்காக நம்ம ஃப்ரண்ட்டில் ஸ்பீக்கர்ஸோடு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது பாருங்களேன், நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. அதோட இது பார்த்தீங்களா, இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பி இருக்குது, இது பார்க்க நல்ல டிசைனாக இருக்கும். மேலே பாருங்களேன், நம்ம கம்பெனியோடைய பேர் அப்காட் நல்லா கட் அவுட் பண்ணி ஒரு நல்ல எஃபெக்டோட நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் இது எதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, பின்னாடி நீங்கள் லோடு ஏற்றிட்டு மேலே ஏதாவது கயிறு கட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் இதில் ஏறி நின்று கட்டலாம், ஏறி நின்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், விச் மீன்ஸ் லேடராகவே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம சைடில் இந்த கார்டோட நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து நம்ம இந்த வண்டியில் ஃபயர் எக்ஸ்டிங்ஷரோட நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது ஃபயர் ஆகாது, அந்த மாதிரி நம்மளும் வச்சுக்க மாட்டோம். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் சேஃப்கார்டுக்காக ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் இந்த வண்டியோட நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதுதான் தட் இதில் உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் வரும். இது பாருங்களேன், சைடில் ஒரு ஹேண்ட் பிரேக் இருக்கா. ஸோ உங்களுக்கு எங்கேயாவது வண்டி நீங்கள் நிறுத்திட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் போட்டு நீங்கள் வண்டி நிறுத்திக்கலாம். உங்களுக்கு பிரேக்கிங் சிஸ்டம் எல்லாமே நார்மலாக ஒரு ஆட்டோவில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம பழைய வெஹிக்கிள்ஸ், பெட்ரோல் வெஹிக்கிளோ இல்லை சிஎன்ஜி வெஹிக்கிளோ இல்லை எல்பிஜி வெஹிக்கிள்ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதில் என்ஜின் வரும். ஸோ என்ஜின் ரன் ஆகும்போது ஒரு பெரிய வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு பின்னாடி பேக் பெயின் எல்லாமே வரும், ஒரு வைப்ரேஷன் இருக்கும், கை, உடம்பு, ஷோல்டர்லாம் உங்களுக்கு ரொம்ப பெயின் எடுக்கும். ஆனால் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் உங்களுக்கு என்ஜின் மோட்டர் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆன ஃபீலிங்கும் இருக்காது. நீங்கள் ட்ரைவ் பண்ணி போனாலும் நல்லா ஸ்மூத்தாக நீங்கள் போயிட்டே இருக்கலாம். நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி இந்த வண்டியோட சஸ்பென்ஷனும் சூப்பராக இருக்கும். அண்டு இந்த மோட்டர் செட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த வண்டி உங்களுக்கு வரும். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். ஓனராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த வண்டியில் அவங்க போனாக்கா அவங்களுக்கு ஒரு டயர்னஸே தெரியாது. ஓகே, இப்போ நம்ம இந்த வண்டியில் 3 வீல்ஸுமே வந்து நம்ம டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்கோம். அண்டு சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வித் ட்ரம் பிரேக்கோட நம்ம இந்த வண்டியில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இப்போ இந்த வண்டியில் நம்ம போட்டிருக்க மோட்டர் பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியில் நம்ம போட்டிருக்கிறது பிஎல்டிசி மோட்டார். ஸோ பிஎல்டிசியில் 1500 வாட்ஸ் மோட்டர் நம்ம செட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு பிக்கப் வந்து நல்லா ஸ்மூத்தாக பிக்கப் ஆகும். அண்ட் ரன்னிங்கும் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு பேக் 2 டயர்ஸுமே டியூப்லெஸ் டயர்ஸ் வித் ட்ரம் பிரேக்கோடு உங்களுக்கு வரும். என்ஜின் மோட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆக்சிலோடு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சென்ட்ரல் ஆக்சிலோட கனெக்ட் பண்ணால் 2 வீலுக்குமே ஈவனான கரண்ட் வந்து உங்களுக்கு சப்ளை ஆகும். ஸோ ஈவனான கரண்ட் சப்ளை ஆச்சு அப்படின்னா நீங்கள் வண்டியோட மூவ்மெண்ட்டு ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு மூவ் ஆகி அந்த ஹை ஸ்பீடு உங்களுக்கு தொடும். இப்போ இந்த வண்டிக்கான பேட்டரி பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பேட்டரி வந்து உங்களுக்கு நம்ம டியூவல் பேட்டரிஸ்ன்னு சொன்னோம். அதில் ஒரு பேட்டரி வந்து உங்களுக்கு டிரைவர் சீட்டு கீழே வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இப்படி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள், நல்ல ஃபிக்ஸ்டாக நம்ம ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் பேட்டரி நம்ம இதில் கொடுத்துருவோம். அதர் தேன் தட் செகண்ட் டியூவல் பேட்டரி வந்து பின்னாடி இருக்க பாடி ஃப்ரேமுக்கு கீழே வரும். இதோடைய கெப்பாசிட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிங்கிள் பேட்டரி வந்து 12.8 கிலோவாட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ டியூவல் பேட்டரின்னு வரும்போது உங்களுக்கு அது அப்படியே டபுளாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ டபுளாக கன்வெர்ட் ஆகிறதுனால நான் சொன்ன மாதிரியே 200 கிலோமீட்டர் வரைக்கும் சாலிடாக இந்த வண்டி உங்களுக்கு கொடுக்கும். இப்போ இந்த வண்டியோடைய மொத்த சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 6 to 8 hours வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் ஆகும். ஸோ உங்களுக்கு சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நாங்கள் சொன்ன ரேஞ்சுக்கு இந்த வண்டி உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு கொடுக்கும். இப்போ இந்த பேட்டரிக்கும் மோட்டருக்கும் நம்ம வந்து வாரண்டி தரோம். ஸோ இந்த பேட்டரிக்கு நம்ம 3 வருஷம் வாரண்டி தரோம். மோட்டருக்கு வந்து ஒரு 1 year வாரண்டி. அதர் தேன் தட் இதுக்கு வந்து உங்களுக்கு லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் ஆர்டிஓ சார்ஜஸ், வண்டிக்கு இன்சூரன்ஸு எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். வண்டிக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸோடு வந்துடும். டாப் ஸ்பீடு இந்த வண்டியோடைய ஸ்பீடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 to 55 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு டாப் ஸ்பீடு வரும். ஸோ இந்த வண்டியோடைய லோடிங் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 500 kgs ப்ளஸ் வரைக்கும் நீங்கள் இதில் அழகாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல உங்களுக்கு சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது. இப்போ சென்னையில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிண்டியில் நம்ம சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கோம். உங்கள் வெஹிக்கிளை நீங்கள் கிண்டிக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே ஜென்ரல் சர்வீஸ்லேருந்து ஏதாவது ஃபால்ட் வச்சுன்னா கூட நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம அப்காட்டில் இந்த வெஹிக்கிளை நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நியூ லான்ச் வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிளை யாராவது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும், இல்லை இந்த வாட்டி நம்ம பார்க்கணும், உங்களுக்கு ஏதாவது என்கொயரிஸ் இருக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்ற போது நீங்கள் எங்களோட ஷோரூமை நீங்கள் எப்போ வேணாலும் வந்து விசிட் பண்ணலாம். டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணீங்கன்னா எங்கள் சைடில் இருக்க சேல்ஸ் ஸ்டாஃப் உங்களை நல்லாவே கைட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ சார். சரிங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அப்காட் பிராண்ட்லேருந்து இப்போ நியூவாக லான்ச் பண்ண ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் தாங்க பார்த்தோம்.
ஸோ இந்த வெஹிக்கிள் பொறுத்தவரை ஒரு லோடட் வெஹிக்கிள், அதுவும் எலக்ட்ரிக்கில், சரிங்களா? ஸோ அதுதான் இந்த வெஹிக்கிளோட ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சார் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாரு, ஸோ இதோட ப்ரைஸ் என்ன, இதோட டாப் ஸ்பீட் என்ன, இதோட பேட்டரி கெப்பாசிட்டி என்ன, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாரு. மேலும் சப்போஸ் ஏதாவது டீட்டெயில் விட்டு இருந்தது, உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில் பற்றி வேணும் அப்படின்னா, ஸோ டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ அவங்க உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அவங்க வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லிடுவாங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கீங்கன்னா, நீங்கள் நேரில் வந்து ஷோரூம் நம்ம கிண்டிலேருந்து ஷூட் பண்ணுறோங்க. ஸோ நீங்கள் நேரில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு கன்ஃபார்மாக பிடிக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கு நான் வந்து சொல்ல வரேன். ஸோ ஏன்னா யூஸ்வலாக நார்மல் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறத விட இது எலக்ட்ரிக் அப்படின்றதுனால கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இனிஷியல் பிக்கப் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பண்ணி நோட்டிஃபிகேஷனாக வரும். கமெண்ட்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.